நான் லலிதா எம்ஜி தெரிந்து கொள்வோம். ஈராக் நாட்டுக்கு கிங் இருந்திருக்காங்களா? 14ஆம் தேதி வரைக்கும் ஈராக் நாட்டில் அரச குடும்பம் வாழ்ந்திருக்காங்க. இது சூடு, துப்பாக்கி சூடு யார் மேலே பட்டுச்சு? ஈராக் நாட்டு ராஜா. கடைசியாக யார் இருந்தார்? ஈராக் நாட்டுக்கு ராஜா இருந்தார். அதான் இப்போ 23 வயசு பையன் கிங் ஃபைசால் II. அவன் தான் ஈராக் நாட்டுக்கு 1958 வரைக்கும் வாழ்ந்தவன். 1958 7வது மாதம் 14ஆம் தேதி இந்த ஃப்ரீடம் ஈராக் ரெவல்யூஷன் அந்த சண்டையை உண்டாக்கி அந்த ராஜாவை கொண்டுட்டாங்க. கிங் ஃபைசால் ராஜாவை இவனை கொண்டுட்டாங்க, இந்த பையனை. அப்போ இந்த பையனுக்கு 23 வயசு. இவன் எஜிப்ட் நாட்டு இளவரசி பிரின்சஸை கல்யாணம் பண்ணுறதுக்கு இருந்தான். அந்த எஜிப்ட் நாட்டு பிரின்சஸை இவன் கல்யாணம் பண்ணுறது ஈராக் நாட்டில் உள்ள அந்த அரசாங்கத்தில் உள்ளவனுங்களுக்கு பிடிக்கல. அரசாங்கத்தில் உள்ளவனுங்களும் சரி, அவனுங்களும் சேர்ந்துக்கிட்டு ஈராக் நாட்டில் உள்ள முஸ்லீம் மக்கள் அவனுங்களையும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி ஈராக் நாட்டில் 1958 சண்டையை உண்டாக்கி, சண்டை உண்டாக்குனா நாட்டுக்குள்ளே தான் சண்டை உண்டாகணுமே தவிர, அதை விட்டுட்டு நாட்டுக்குள்ளேயும் சண்டையை உண்டாக்கி எல்லாம் எவ்வளோ பேரெல்லாம் கொன்று போட்டாங்க. அதோட இந்த அரச குடும்பம் மாளிகை இங்கே பாருங்கள், இதுதான் ஈராக் நாட்டு ராஜா அரச குடும்பம் இருக்குல்ல, ராஜா ராணி, ராணியோட அண்ணனோட பொம்பளை, இன்னும் ராணியோட தங்கச்சி எல்லாமே இந்த பேலஸில் தான் இருந்திருக்காங்க. நாட்டில் கலவரம் பண்ணுனா நீ நாட்டில் போய் கலவரம் பண்ணலாம். ஆனால் அந்த நாட்டு அரச குடும்பத்து வீட்டுக்குள்ளே போய் எப்படி எல்லாத்தையும் சுட்டு போடலாம்? 2 பேர் பொழைச்சிருக்காங்க பொம்பளைங்க. ஆனால் அவங்க கடைசியில் எல்லாம் உடம்புல காயம் ஏற்பட்டு பிறகு அவங்களும் இறந்துட்டாங்களாம். இது உண்மையாக பொய்யோ தெரில. ஆனால் ராஜா இல்லை, அந்த பையன் 23 வயசு கிங் ஃபைசால் இவன் இல்லை. இவனை தான் குறி வச்சு துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டானுங்க. ஏன்னா எஜிப்ட் நாட்டு இளவரசி அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு இருந்தான். இவனோட தாய் மாமன் அவர் தான் பார்த்து எல்லாம் பேசி முடிவு பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்க்கு 1958 நடக்க இருந்துச்சு என்கேஜ்மெண்ட்.